சிரிக்காத, நான் பாட்டு அங்கே திணற, இந்த வெயிட்டை தள்ளவும் முடியல. வெல்கம் பேக். என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, காற்று அடிக்கிறதுக்காக போய் நிறுத்தினேன். ஸோ அந்த அந்த ஏர் ஃபில் பண்ணுற அந்த கேப், அந்த நாப் இருக்கும்ல, அந்த நாப் வந்து முன்ன பின்ன இருக்கும். இந்த பைக்கை வந்து தள்ள கூட முடியல. இப்போ மேடம் வந்து அப்படியே ஜாலியாக கை கட்டிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. வ்ளாகில் சொல்லிட்டு இருக்கேன். நானும் இன்னொன்று தெரியுது. சடனாக வ்ளாக் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னாக்கா நான் அவகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. நான் முன்னாடியே வார்ன் பண்ணி தான் சொன்னேன், நான் வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் உங்ககிட்ட பேசலை, நான் வந்து வ்ளாகில் தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கோவளம் தர்காவுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் பின்னாடி பைக்கில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பைக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சாச்சு. ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, க்ளீன்ட் எல்லாமே ஆல் செட். அண்ட் இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, பைக் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 4000 RPM இல்லை 4500 RPM மேலே நீங்கள் போகலாம். லைக் ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணலாம், இல்லை 80க்கு மேலே 100 கூட பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே வந்து இப்போ போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் ஆட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பைக் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணலாம், ரெட் லைன் வரைக்கும் புஷ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ லெட்ஸ் கோ காய்ஸ். இந்த இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து டிராஸ்டிக்காக வந்து ஒரு ஹீட்டு மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக ஹீட் அடிக்கும். லைக் எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரீமாக ஹீட் இருக்கும், தந்தூரி அடுப்பு மாதிரி அடிச்சிட்ருக்கோம். இப்போலாம் அதெல்லாம் இல்லை. வீட்டில் எல்லாருக்குமே வந்து எங்கள் வீட்டில் சரி, என் ஒய்ஃப் வீட்டில் சரி, இல்லை மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு முஸ்லீம் வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தட்டிக்கு விழுந்தால் ஏதாவது ஒரு தர்காவில் தான் இருப்பாங்க. எங்கே போகலாம் ரொம்ப யோசிப்பாங்க, தர்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே தான், நான் தர்காக்குள்ளே போகல, பட் அவங்களாம் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, துறைப்பக்கம் தாண்டி போயிட்டாங்க. இங்கே டீ ஷாப்பில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் அதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ அவங்க போட்டோம், நான் சும்மா பீச்சுக்கு வரைக்கும் போயிட்டு கரெக்டாக நான் லாஸ்ட் வ்ளாகில் சொன்னேன்ல, லைக் இத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஷோரூம் போகிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஷோரூம் போனேன். ஷோரூம் போகும்போது கரெக்டாக 500 சம்திங் ஏதோ ஒரு இருந்தது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுத்தேன். சர்வீஸ் வந்து நான் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் காலையில் சீக்கிரமாக போயிட்டேன், ஒரு 8:30க்கு போயிட்டேன்னா. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணியே வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வெயிட் பண்ணி சர்வீஸ் பண்ணிவிட்டு எனக்கு பைக் அப்படியே கையோடு கொடுத்துட்டாங்க. எனக்கு செம்மையாக சேஞ்சஸ் தெரியுது இன்ஜினில். இப்போ மச் ஸ்மூதர் ஆகிடுச்சு. லைக் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து அந்த புது இன்ஜினோட ஃபீல் இருக்கும், இப்போ கொஞ்சம் பழகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பவர் டெலிவரிலாம் இன்னுமே லீனியர் ஆகிடுச்சு வண்டியில். ஃபியூவல் போட்டுட்டு தான் நாங்கள் வந்து காற்றடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த ஏர் ஃபில் பண்ணுற அந்த நாப் இருக்கும் இல்லையா, அந்த நாப் வந்து முன்ன பின்ன இருக்கான்னு எனக்கு தெரியல, இந்த ஹெல்மெட்டில் வந்து தெரியல. அதனால் பின்னாடி வாங்கன்னு அப்படின்னு அந்த காற்றடிக்கிற பர்சன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இந்த வண்டியை தள்ளுன்னு தள்ளுறேன், ஒரு சொட்டு கூட நகரில் இந்த வண்டியை. பின்னாடி திரும்பி பார்த்தா இவன் கை கட்டிட்டு அப்படியே என்னை பார்த்துட்டே இருக்கா, நான் திணறதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வ்ளாகோட ஸ்டார்டிங்கில், ஏன்டி நான் ஒருத்தங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஜாலியாக கை கட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ சொல்கிறேன், ஓ அதனால தான் நீ பின்னாடி வரவே இல்லையா அப்படின்னு.
ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் நல்லா சவுண்டாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆயில் மாற்றினோன்னே எனக்கு அந்த சவுண்டே தெரியல. சைலண்ட்டாக போகிறான் பையன். ஆனால் அந்த பவர் டெலிவரி வந்து அப்படியே தான் இருக்குது. அப்போ அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணாதீங்க, அதில் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தேஞ்சு ரெடி ஆகாது அப்படின்ட்டு. கரெக்டு தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வந்து இப்போ இது பண்ணும்போது வந்து லைக் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ஆயுத பூஜா முடித்து நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பூஜா இருக்குது, சரஸ்வதி பூஜாவா ஐ திங்க் ஸோ. அதனால் எல்லாருமே லீவில் இருக்கிறதுனால ஃபுல் செம ஃப்ரீயாக இருக்குது. சென்னையே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அடாடாடாடாடா, இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கே. இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பூஜா ஹாலிடேஸில் வண்டி ஓட்டினா நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட் சர்வீஸ்லேருந்து அந்த ஆயில் சேஞ்ச் ஆனது வந்து லைக் இப்போ 80லாம் வந்து சும்மா அப்படியே ஜம்முன்னு பட்டர் ஸ்மூத்தில் போகுது வண்டி. அப்போ நான் வந்து இன்னும் அந்த 2000 வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே நான் இப்போ இந்த 80-90 போகலாம் அப்படி சொல்லிட்டாங்களே, அது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு. மேடம் வேறு ஏதோ பேசுகிறாங்க. இப்போ நான் வந்து ப்ளாகில் பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவா, சண்டை எதுவும் வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 வ்ளாக் வந்து எனக்கு செம்மையாக கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நான் அதே ஹெல்மெட்டு கூட பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கே போய் இந்த வீடியோ போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணி நானே ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஓகே, இது இப்படி தான் க்ரியேட் ஆகுது இந்த வீடியோ அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு ஸ்பார்க் ஆனோன்னே லைக் ஓகே, இப்போ நான் பேசுகிறது வந்து எங்கேயுமே வீணாகலை, கரெக்டாக தான் இருக்குது. ஜானு, ஹெல்மெட் எங்க? கால் பண்ணிட்டீங்களா? ஃப்ரீயா? ரோடு ஜாலியாக ஃப்ரீயாக இருக்குது. சரியா? ஓ, நீ எடுத்துகிட்டு வரலையா? சரியா? நான் போய் பைக்கில் தான் வருவோம். கொஞ்ச நேரம் ஆகும், லேட்டாலாம் ஆகாது. எத்தனை மணிக்கு இங்கே வரணும்? அப்புறம் 7 மணிக்கு கிளம்புனா இங்கே வந்துடலாம்ல? கிளம்ப மாட்டாங்களோ? நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் ஹெல்மெட்டை. நல்லா பண்ணிங்க. போமா? போயிடுச்சுரா. அதான் இப்போ நீங்கள் ஓட்டலான்னாங்க ஒரு 80, அப்பப்போ 100 ஓட்டுங்கன்னாங்க. இப்போ அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு, நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. 100 வந்து அப்பப்போ 100 போயிட்டு வாங்கன்னாங்க. போலாமா? சரிடா, பாய். எனக்கு ஆக்சுவலி வந்து நான் யதார்த்தமாக திரும்பி நான் செக் பண்ணுறேன். மேடம் வந்து சரி டஸ்ட் அதிகமாக இருக்குது, நீ வைசர் மூடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு ரிட்டர்ன் பண்ணால் வெறும் கண்ணாடியோடு உட்காந்துருக்கான். எங்கே ஹெல்மெட்டு போடு அப்படின்னு. ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரலையா? அதுக்கப்புறம் பார்த்தாக்கா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் வந்திருக்கானா இல்லைன்னு தெரில, வெளியில் போயிருந்தான். ஸோ அவன் வந்தான்னா சரி அவனோட ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்து ஹாஃப் த வே இப்போ திருப்பி நான் ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி போகிறேன். என்னால் வந்து இந்த அட்லீஸ்ட் ஹெல்மெட் கூட போடாமலாம் போக முடியாது. இது டஸ்ட்டு படம் ஏகப்பட்டது இருக்குது. சரி இட்ஸ் ஓகே. ஓகே நான் ஹாப்பி. போகலாமா? ரொம்ப காற்றடிச்சா வைசர் மூடிக்கோண்ணா. சாரி கத்திட்டதுக்கு. இப்போ தானே சொன்னேன் ஆக்சுவலாக லாஸ்ட் அதே ரோட்டில் தான் திருப்பி போயிட்டுருக்கோம். 2 மினிட்ஸில் போய் இறங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். 2 மினிட்ஸ்லாம் இல்லை, ஓய் ஆண்டவன் வந்து திருப்பி போடா அப்படி சொல்லிட்டான். இப்போது டிராஃபிக்கில் ஓட்டுறான் அதே ரோட்டை. எல்லோரும் ஏதாவது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வை.
இங்கே இருக்க ரோட்டே ஒரு 10 வாட்டி சுற்றிட்டு வந்தாக்கா பழகிடுது. அதே மாதிரி இந்த உலகத்தையும் சுற்றிட்டு வருவோம். ஆசை தான், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறையா ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும். சாரி, நான் வந்து அந்த சண்டை போடுறது அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டேன். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் எனக்கு அது வேண்டாம். அது அந்த டைமில் வர டென்ஷன், நான் அப்படி கத்தலை அப்படின்னா அதை நான் உள்ளே தங்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் அதெல்லாம் வெளியில் தள்ளிடணும். நான் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன். நியாயமாக ஏதாவது இருந்தால் நான் டென்ஷன் ஆகிடுவேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த ரோடு, போயிடலாம். ஈஸியாக ரோட்டில் தான் 80 போகலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது. இதே ரோட்டில் வண்டி போகுது. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூட்டியில் போய் 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 வந்து இந்த லோக்கலில் தானே நாங்கள் போவோம். அப்போ எதுக்கு ஹெல்மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறதுனால சடனாக பைக்கில் இப்போ லாங் போகும்போது அதே பழக்கம் வருது. எதுக்கு ஹெல்மெட், இங்கே தானே யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஹைவே அந்த மாதிரி டைம்லலாம் வந்து அப்படி கிடையாது. டபுள் ஹெல்மெட் போடலன்னா அப்படியே நிறுத்திடுவாங்க. நிறுத்தி கரெக்டாக இந்த பைக்கு என்னோடய டிரைவிங் லைசன்ஸு சலான் விடும். தேவையில்லாத வேலை அதெல்லாம். பைக்குக்கே பெட்ரோல் கம்மியாக போட்டு ஃபைன் மட்டும் அதிகமாக கட்டினா எப்படி இருக்கும்? கடுப்பாகுமா? ஆகாதான்? அதுதான். முன்னாடி போகிற கார் இந்த ஆட்டம் ஆடும் போதே நான் ஸ்லோ பண்ணிடுறது. கண்டிப்பாக நம்மளும் ஆட போகிறோம். அந்த பாருங்க, உங்களுக்கு இந்த கேமராவில் ஆக்சுவலி ஷேக் தெரியாது, வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இது வந்து ப்ராப்பராக ஸ்டெபிளைஸ்ட் ஆகிடும் இந்த கேமரா. நான் எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னா இந்த ஹேண்டில் பாரை நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷேக் ஆகிட்டுருக்குன்ட்டு. ஒருத்தி சோகமாக இருக்காளான்னு தெரியலையே. சாரிலாம் கேட்டாச்சு, ரீலோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அங்கே பாரு, ஹெல்மெட்டுக்கு தான் நிற்கிறாங்க பாரு. நிற்கிறாங்களா? நோ மேட்டர் வாட், எனக்கு சேஃப்டி தான் முக்கியம். நீ எங்கிட்ட சண்டை போடு, அதை பற்றி கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர். நான் இந்த விளாகில் தானே சொன்னேன் சண்டை எதுவும் வந்துடக்கூடாதுடா ஆண்டவா அப்படின்னு சொல்லி முடிக்கல. அடுத்த 2வது நிமிஷம் என்ன அஞ்சோ, இட்ஸ் ஓகேடா, நானும் சாரி சொல்கிறேன். நான் திட்டிருக்கக்கூடாதுல்ல, நானும் சாரி தான், நான் திட்டிருக்கக்கூடாதுல்ல. பட் வேறு எனக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது? கோவம் வருது. நார்மல் ஆகிட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். அடுத்த கீரை மாற்றிட்டு போய்கிட்டே பாய்ஸ், வழி விடுங்க பாய்ஸ். இந்த லிங்க் ரோடு போயிட்டு இது வந்து சோழிங்கநல்லூர், இதெல்லாம் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஃபுல்லாக ஐடி கம்பெனினால மற்ற டைம்லலாம் வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. ப்ளஸ் இந்த பிரிட்ஜஸ் வேறு போட்டுட்ருக்காங்களே, ஸோ அதனால் இந்த ஹார்லி டேவிட்சன் வேகமாக போகணுன்னு நினைக்கிறாரா இல்லை நான் போனதுக்கப்புறம் ட்ருன்னு போகணுன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாமா. Where is that Harley Davidson guy? காணுமே. அதாவது இந்த மாதிரி ஹை ஸ்பீட் பைக்ஸை வந்து ஸ்லோவாக ஓட்டணும்னு தோணுது, ஆனால் அந்த ஸ்கூட்டி எடுத்துன்னு பறக்கணும்னு தோணுது. அது ஏன்? ஸ்கூட்டிலாம் கொஞ்சம் ஸ்பீடு தான் போகும், அதை வச்சுக்கிட்டு ட்ருன்னு போகிறது. இந்த ஹை ஸ்பீடை வச்சு கிழிக்கலாம், எவ்வளோ வேணாலும் போகும். ஆனால் அதை வந்து நான் பத்திரமா பொத்தி ஓட்டின்னு இருக்கேன். அதை போகிறோம் காய்ஸ்.
அந்த ஹார்லி டேவிட்சன். ஏன்னா பக்கத்தில் மறைஞ்சிருந்தியோ? இப்போது நிஜமாகவே எனக்கு அப்படி தான் தோணுது. இப்போது நான் வேணாம் நானே நினச்சிக்கிறேன் தெரியல. அவனே போட்ட முன்னாடி இவ்வளோ ஸ்லோவாக போகிறான். இப்போ நான் பக்கத்தில் அவனை தாண்டி போனால் அவன் எனக்கு ஈக்குவலாக வருவான். இப்போ ஸ்லோவாக போகிறான்னா இப்போ நான் கொஞ்சம் புஷ் பண்ணாலே அவன்கிட்ட போயிடலாம். அப்போ அந்த ஈசிஆர் ரோடுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் இன்னும் ஒரு சிக்னல், அதுக்கப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் கைஸ். சும்மா அசால்ட்டாக போகுது வண்டி. ஃபஸ்ட்டு 100 போக போகிறோம். ஃபஸ்ட்டு 100 போக போகிறோம். ஃபஸ்ட்டு 100 போக போகிறோம் சொன்னான். இப்போ தான் போக போகிறோம். 90 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ போக போகிறோம். பிடிச்சிக்கோ. இன்னும் ரோடு ஃப்ரீயாக இல்லை. எனக்கு வந்து ரோடு தெளிவாக ஸ்ட்ரைட்டாக கிளியராக இருந்தால் மட்டும்தான் நான் ஃபாஸ்ட்டாக போவேன். இல்லைன்னா நான் அந்த மாதிரி ஹார்ஷாக ஓட்ட மாட்டேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னை பற்றி. ஸ்ட்ரைட் ரோடு இதில் வந்து 100 போக முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் போவேன். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை, போக மாட்டேன். அப்படி ஒன்றும் எனக்கு க்ரேஸ் இல்லை. வந்தாச்சு. அதுக்கு வழி விட்டா தானே. ஃபர்ஸ்ட் 100 போகிறோம். வண்டி 100 போது தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே க்ரூஸ் பண்ணலாம். 80 க்ரூஸ் பண்ணலாம். திருப்பி போகணுமா? ஆசையாக இருக்கா? சரி வாங்க போகலாம். நைஸ். வண்டி சும்மா அப்படியே ராக் சாலிட்ல போகுது. ஸ்டெபிலிட்டி ஆக்சுவலி 100 வந்து ஒரு மேட்ரு இல்லை. 100க்கு மேலே அசால்ட்டாக போகுது. 3rd கியர் மாதிரி இருக்குது 100ல் போகிறது. அடிக்கடி யூட்டர்ன் வச்சா என்னடா 100 ஓட்டுறது? அதுக்குள்ளே போக வேண்டிய இடமே வந்துடும் போல இருக்கே. ட்ரை பண்ணலாம். இல்லை போதும், வழி விடுங்க.
இது போகிறாங்க இது இந்த ஹார்லி டேவிட்சன். இப்போ என்ன தாண்டி போயிடு 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 வரானா எனக்கு புரியும். சரி, நம்ம டெஸ்டினேஷனோட லெஃப்ட் டர்ன் வந்தாச்சு. கோ. இந்த பைக்கோட பிரேக் வேறு லெவல். ஆல்ரைட் காய்ஸ், ஸோ இப்போ நாங்கள் தர்கா கிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லோரும் அங்கே தான் இருக்காங்களாம். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காஃபி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு கிளம்புவாங்களா. ரிட்டனில் போகும்போது பேட்ரி இருந்ததுன்னா நான் ப்ளாக் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா see you guys in the next video. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த வீடியோ இப்போ முடிக்கிறேன்னா, நான் போகும்போது அட்லீஸ்ட் நான் பேசிட்டு போகணும், திருப்பி நான் வ்ளாக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ போகும்போது நான் அட்லீஸ்ட் நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் காய்ஸ், நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது இருந்தாலும். I like to interact with you guys. Bye bye.